வணக்கம் சார். ஒரு நிமிஷம் பேசணும் சார் உங்ககிட்ட. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், தங்கச்சிக்கு வேலூரில் மாப்பிள்ளை பார்த்துருங்க சார். சரி. சென்னை கேகே நகரில் மாப்பிள்ளை சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கா சார். நல்ல சம்மந்தம். ஒரு உதவி செய்யணும் சார் எனக்கு. நீங்கள் என்ன உதவி வேணும்? இல்லை சார், கொஞ்சம் பண உதவி தான் வேணும். ஆவணி மாதம் கல்யாணம் வேறு வச்சுருக்கேன் சார். அதுக்கு? இல்லை சார், ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணும் சார். என்னது, 1 லட்ச ரூபாவா? ஆமாம் சார். நீ முதல்ல வேலையை விட்டு கிளம்பு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். நீ போ. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அப்படின்னா வாயாத்தையும் முடியும் வேலையை போறா போட. சார் சார் சரிங்க சார். இப்போது வேணாம் சார். ஏய், அடுத்த மாதம் வர்றேன்டி. அதான் சொல்லிட்டேன்ல, ஏன் தொலைத்தோன்னு கேட்டே இருக்க? கண்டிப்பாக அடுத்த மாதம் வர்றேன். சரி, ஏதோ லோனுக்கு பணம் கேட்டேல்ல, அதை நாளைக்கு அனுப்பிச்சிட்றேன். கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். சரி, பையன் அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான்ல, சரி ஒழுங்காக பார்த்துக்க. அக்கம் பக்கத்தில் எதுவும் பிரச்சனை வச்சுக்காத. என்ன எதுவும் கண்டுக்காமல் இரு. கண்டிப்பாக நான் அடுத்த மாதம் வரேன். நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு பணம் போட்டு விட்றேன். சரி. ருத்ரா, இந்த வாரம் எத்தனை செக்மா பெண்டிங் இருக்கு? ஒரு 6 செக் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது சார். என்னது, 6 செக்கா? மா, ஒரு செக்கு கூட பெண்டிங் இருக்கக்கூடாதுமா. அதுக்கு தானே உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். உடனே எல்லா கம்பெனிக்கும் கால் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் சார். என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது. 2 நாளுக்குள்ள எல்லா செக்கும் கிளியர் ஆகணும். புரியுதா? போய் வேலையை பாரு போ. எதுக்கும் லாக்கி இல்லை. சார் என்னடா பாருங்க சார், வேலை நேரத்தில் எங்கேயோ போய் சுற்றிட்டு வரான். என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க. ஏய் வாடா வாடான்றல. டேய், வேலை நேரத்தில் எங்கடா போய் ஊரை சுற்றிட்டு வர? உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். ஏய், நீ சாவர நேரத்தில் இங்கே வேலை இருந்தால் வேலை செஞ்சுதானே ஆகணும். முதலாளி சொன்னது ஞாபகம் இல்லையா உனக்கு? இல்லை இல்லை, இது சரிப்பட்டு வராது. பாஸ்கர், இங்க வாயா. இவனுக்கு சோறு தண்ணி கொடுக்காம வேலை வாங்கிய சாவடியா? புரியுதா? சரிங்க போடா. சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய் போடா. யோ பாஸ்கரே, வாட்ச் பண்ணியா? ஏண்டா அவன் எதை எது திருடுறான்? நீ என்னடா ஏடிஎம்ல இருக்க பேட்டரியை திருடுற? ஏண்டா சார் எவனோ கொள்ள வச்சு நாட்டு விட்டு ஓடுறான். நான் தவா சொல்லி பேட்டரி திருடி அடிக்கிறீங்க சார். சார் புரியுங்க சார். பேர் என்னையா? சத்யராமன் சார். எந்த ஊரியா நீ? வால்டாக்ஸ் ரோடு சார். வண்டி எங்கே போயின்னு பாட்டினா? அந்த டீ கடை வெளில தான் சார். ஃபோன் நம்பர் சொல்லு ஃபஸ்ட்டு. 7401135810. யோ எங்கேயா போகிற? இங்கே வாயா. சார், இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்ன விஷயம்? சார், நான் அவர்கிட்ட தான் சார் யோ, சொல்லுவேன். உன் அவசரத்துக்குலாம் இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியாது. எதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லு. சார், நான் அவரை பார்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ இன்ஸ்பெக்டரை பார்க்க கொடுக்கல மாட்டீங்களா சார்? என்ன எங்க சத்தம்? நான் வைகுண்டம் காட்டன் ஃபேக்ட்ரியில் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். அங்கே நடக்கிற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு சார். வேலை செய்கிறவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிறது மட்டும் இல்லாமல் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார். நடக்கிற அநியாயத்தை யார் ஏற்றுக்கட்டாலும் அடிச்சே கொள்றாருங்க சார். ஃபேக்ட்ரியோட ஓனர் வைகுண்டம், அந்த சூப்பர்வைசர் செங்கோடன், அவங்க 2 பேரும் இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். வைகுண்டம் காட்டணும்ல? ஆமாம் சார். தைரியமாக சொல்வியா? எதுவும் மாற்றி பேச மாட்டியே? போகலாம்ல? போகலாம் சார். கேட்டு வண்டி எடு. மிஸ்டர் விஸ்வநாதன், இன்றைக்கித்தான் இந்த வைகுண்டம் மிகப்பெரிய தொழிலதிபர். அதுக்காக அடிமட்டத்திலிருந்து கல்லை தூக்கி, விறகு தூக்கி, மூட்டையை தூக்கி மேலே வந்தவன்னு தயவு செய்து தப்பாக நடிச்சிடாதீங்க. பிஞ்சிலேயே பிளேடை தூக்கி, கத்தியை தூக்கி, அருவாளை தூக்கி, தேவைப்பட்டா ஆளையே தூக்கித்தான் இந்த வைகுண்டம் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம். நம்ம செய்கிற தொழில் கெட்டதாக இருக்கலாம், கேடு கெட்டதாக இருக்கலாம், சட்டத்துக்கு புறம்பாக இருக்கலாம், ஏன் புறம்போக்க கூட இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே நேர்மை இருக்கணும். விஸ்வநாதன், ராஜேந்திரன், நீ மக்களை காப்பாற்றுறியா, புள்ளையை காப்பாற்றுறியா, கட்டின பொண்டாடையை காப்பாற்றுறியா, வச்சிருக்க வப்பாட்டையை காப்பாற்றுறங்கலாம் முக்கியம் இல்லை.
கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். சார் தப்பான்னு வச்சுக்காதீங்க. போன வாரமே நாங்கள் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான். அதைத்தானையா கேட்குறேன், ஏன் செட்டில் பண்ணலை? பணம் வர வேண்டிய நேரத்தில் லாக் ஆயிடுச்சு, அதான் செட்டில் பண்ண முடியல. இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் சார். நாங்கள் கேட்கல. இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் சார். ஒவ்வொரு ஓனரும் தான் வியாபாரத்தை சந்திக்கிற 2 விஷயம், ஒன்று லாபம், இன்னொன்று நஷ்டம். ஆனால் இந்த வைகுண்டம் சந்திக்கிற 2 விஷயம், ஒன்று பணம், இன்னொன்று பணம். 8ஆம் தேதியே செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் சார். 10ஆம் தேதி நீங்கள்? இல்லை சார், 8ஆம் தேதி கொடுத்துறோம் சார். சார் பேண்டத்துக்குடா. சார் ஒன்றும் இல்லை சார். பேண்டத்துக்குடா. சார் ஒன்றும் இல்லை. பேண்டத்துக்குடா. டே அசிங்கமா இல்லை? வேலைக்காரனா காலுக்கு கீழே போட்டு மிதிக்கணும். உன் காலு மேலே குத்தி கிழிச்சிருக்கா, மயிறு மேலே வந்து நிற்கிற. அவனை போட்டு தள்ளுற சார். கடவுள்னா பக்தி இருக்கணும், முதலாளின்னா பயம் இருக்கணும். டே அவனுக்குலாம் பயம் வராதுடா, நாம தான் வர வைக்கணும். அதுக்கு தான் அவனுக்கு சோத்தை போட்டு சம்பளத்தை கொடுத்து வளர்க்குறேன் சார். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். மஸ்த பார்த்த இந்த பார், வேலைக்காரங்கன்னா அடி பண்ணிடணும், இல்லை அடிச்சே பண்ணிய வைக்கணும், இல்லையா? போடா. வரேன் சார். பெங்களூருக்கு 3 லோடு அனுப்பிடுங்க. சரிங்க சார். கோயம்புத்தூருக்கு சரி சார். ட்ரெயினில் அனுப்பிடுங்க. சரிங்க சார். சொன்னது சரி, புரியுதா? சரி. அப்புறம் நாளைக்கு தேவராகன் வரார் சார். வணக்கம். வணக்கம். என்ன இவ்வளோ தூரம்? சார் இவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். ஏன் மேலே கம்ப்ளைண்ட்டா? ஆமாம் சார். என்ன கம்ப்ளைண்ட்டு? இங்கே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களா, எதுக்கு கேள்வி கேட்டால் கொண்டு போடுறீங்களா? சார் யார் சார் சொன்னது? இவர் தான் சார். சார் இந்த ஆள் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லை சார். சார் இந்த ஆளு பொய் சொல்றாரு சார். என்ன சார் இது? இவரை பிடிச்சி கைது பண்ணுங்க சார். டே முருகேஷ் சார், இந்த ஆள் இங்கே வேலை பார்க்குறாடா? இல்ல சார். டே சதீஷ் சார், இந்த ஆளை பார்த்துருக்கியாடா? இல்லையே சார். டே காசி வாடா. ஆமா. நீ இந்த ஆளை பார்த்துருக்கியாடா? இவரா? யார் மாமா இவரு? இவர் இங்கே பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லைல்ல செங்கோடா. நீ இந்த கம்பெனியில் என்ன வேலைக்கு சேர்த்து உள்ள 5 வருஷமா இந்த கம்பெனியில் நான் வேலை செய்யல. மாசம் மாசம் இந்த ஆள் கையில் நீ எனக்கு சம்பளம் வாங்கி தரல. சொல்லுடா. டே சங்கரு, என் கம்பெனியில் நீ 5 வருஷமாக வேலை பார்க்குற. யார் இல்லைன்னா மாதம் மாதம் என் கையால் தான் சம்பளம் வாங்குற. யார் இல்லைன்னா நான் தாண்டா உனக்கு முதலாளி. யார் இல்லைன்னா நீ தாண்டா எனக்கு தொழிலாளி. யார் இல்லைன்னா டே சங்கரு, இந்த வாழ்று வெற்றிவேலில் வர்ற சத்யராஜ், வல்லரசில் வர்ற கேப்டன் விஜயகாந்த், 3 மூத்தில் வர்றாரு சூப்பர் ஸ்டார் அலெக்ஸ் பாண்டியன், இந்த மாதிரி சினிமாவில் வர்ற நேர்மையான போலீஸ் நடிச்சியா இந்த போலீஸை? டே சங்கரு சங்கரு, இந்த போலீஸுக்கு நான் தாண்டா அரசாங்கம். தேவராகன், இந்த பையனை நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கமாக என்ன செய்வீங்களோ அதை செஞ்சுருங்க. சோழிய முடிச்சிருவோமா? அதானே உங்கள் ஸ்டைலு. மாவானே தொலைஞ்சனா.
யோ இன்ஸ்பெக்டர், கொலைகாரனுக்கு போலீஸ் சப்போர்ட்டா இருக்கலாம், ஆனா போலீஸை வச்சுட்டு கொலை பண்றது டூ மச். நீ ஸ்டேஷனுக்கு போ, பேரண்ட்ஸ் உள்ளத நான் பார்த்துக்கிறேன். ஏ செங்கோடா, சார் தூக்குடா அவனை. ஏய் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வா. உள்ள நின்றா நாய். வைகுண்டம் ஃபேக்ட்ரியில் தப்பு பண்ணா வேலைக்கு ஆபத்து இல்லை, உசுருக்கே ஆபத்து. அடங்குற இடத்துல அடங்கணும், திமுற இடத்துல திமுறணும். அடங்குற இடத்துல திமுறினாலும் திமுற இடத்துல அடங்குனாலும் நமக்கு தாண்ட ஆபத்து. இது வைகுண்ட சாம்ராஜ்யம். இங்கே நான் தான் குற்றவாளி, நான் தான் வக்கீல், நான் தான் நீதிபதி, நான் வச்சதான் சட்டம், நான் சொல்றதான தீர்ப்பு. ஏய் புரிஞ்சுதா? ஏய் புரிஞ்சுதா? ஏய் இவ கொலையை பார்த்ததுக்கு அப்புறம் யார் இனிமே போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷனுக்கு போக கூடாது. தூக்குடா அவனை. என்னண்ணா இப்படி ஆகிப்போச்சு? எவ்வளோ சொன்னேன்ப்பா, அவன் கேட்கல. இப்போ கொண்டான் இல்லை, போன உசுறு திரும்ப வரப்போகுது. சரிண்ணே. சங்கர் நல்ல மனுஷன், அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரில. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. முன்னாடி கண்ணதாசன் அண்ணன் இப்படி தானே சாப்பிடிச்சாங்க, இப்போ சங்கர் அண்ணனையும் இப்படி பண்ணிட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. என்னடா ஐயப்பா? அண்ணே சொல்லுங்கண்ணே. வைகுண்ட சார் சங்கரை போட்டு தள்ளிட்டாரமே. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படிடா சொல்றது? அவெல்லாம் சாக வேண்டியவன் தான்டா. வாடா.